வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400 பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 50,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக தான் உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வேறு லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்க. கையோட பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் போஸ்டிங்ஸ். இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். சிஸ்டம் பேஸ்டு ஒர்க் தான், ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இப்போ அஃபிஷியலாக அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 300+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் 15 அக்டோபர் 14 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்டோபர் 16 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 17 அக்டோபர் 26 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. முக்கியமாக ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 368 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரியில் சேலரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேவே, அதாவது பேசிக் பேவே உங்களுக்கு 35,400. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 50,000க்கு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/1/2026 அந்த டேட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 20லேருந்து 33 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 2026. இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். கிராஜுவேஷன் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதோட எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 மார்க் ஒரு ராங் ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், இது எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக அல்லது அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக, ஃபீஸ் பெய்ட் பண்ணுறது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, குவைரிஸ் இருக்குது, நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா டெய்லி பார்த்திங்கன்னா மார்னிங் 10 AM - 5 PM ஆல் ஒர்க்கிங் டேஸில் அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடி, இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் 20லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட்டில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் யூஆர் அண்ட் இடபிள்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜனவரி 2, 1993 இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜனவரி 2, 1990 இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜனவரி 2, 1988 இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஏஜ் லிமிட் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரினா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி
SC கேட்டகரினா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் PWD கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா UR அண்ட் EWSஆ இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCயாக இருந்தால் 13 இயர்ஸும், SC STனா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு உமன் கேண்டிடேட்ஸு, விடோ, டிவோர்ஸ்டு உமன், ஸோ இந்த கேட்டகரிக்குமே ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. UR அண்ட் EWS இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும், OBCயாக இருந்தால் 38 இயர்ஸ், SC STனா 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முன்னே சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன், பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே ஓகே தான். ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, BE, BTech, BCom, BBA, BCA இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி SC ST, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸு, PWD கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்டிங்க்கான CBT எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஆன உடனே, அதாவது அந்த CBT எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். அட்டன் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 250 ருபீஸும் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ருபீஸ் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் உங்களுக்கு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பெய்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கரெக்டாக ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், CBT டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்யூட் பண்ணுவாங்க. CBT எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ், 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. ஸோ அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கேப்பபிலிட்டி, அதே மாதிரி மென்டல் ரீசனிங், இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு CBTயில் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் வைஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலேருந்து A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸும் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து RRB வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸுமே பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் வைஸ் வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் மொத்தம் 5 வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் உங்களுக்கு வேக்கன்சி டீட்டெயில்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அப்படி நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.